அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு வரி வாக்கியத்தை வெறும் 24 முறை எழுதி பாருங்கள். நீங்கள் கேட்டது அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிமுறையையும் நீங்க சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெறக்கூடிய ஒரு வரி வாக்கியம். அந்த வாக்கியத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நொடி சுத்தமான வாக்கிய பஞ்சாங்க நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 முதல் இரவு 7:04 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரம். பொதுவாகவே இந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் தோன்றும்னு பார்த்தோம்னா, உத்திராடம் நட்சத்திரத்துடைய 4வது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் சேருகின்ற அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. பொதுவாகவே அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது மிக பிரம்மாண்டமான வெற்றியை நமக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், பிரார்த்தனைகளுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். வழக்கத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இப்ப இருக்குங்க. 28வதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித். இந்த நட்சத்திரத்தின் சக்தியை கருதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனை தன்னுடைய மயிலிறகில் ஒளித்து வைத்திருக்கிறார். இதற்கு மகாபாரதத்தில் ஒரு புராண கதை இருக்குங்க. அதை ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். மொத்தத்தில் இந்த நேரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நேரம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இந்த சக்தி மிக்க 24 நிமிடங்களை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரி வாக்கியத்தை இன்றைய தினம் மாலை 6:40 முதல் இரவு 7:04 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க எழுதணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை எழுதணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வாக்கியத்தை எழுதலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை சரியாக 24 முறை எழுதணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 24 முறை எழுதினால் போதும். எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். அதாவது 1 2 3 போட்டுட்டு கூட நீங்க எழுதலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு 24 முறை இந்த வாக்கியத்தை எழுதுங்க. எழுதி முடித்ததற்கு பிறகும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை அதிவிரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு அந்த பேப்பரை மடித்து பூஜை அறை அல்லது சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பேக்ல, எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. அதை அப்படியே நீங்களே வைத்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்
நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. மேலும் இந்த பொருட்கள் அனைத்தையும் பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 21 முதல் மே 31 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதகம் சில பேர் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.